வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போதெல்லாம் பெட்ரோல் பங்க் போனா பெட்ரோல் போடும் மெஷின்ல E20ன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதை கவனிச்சிருப்பீங்க. இது ஏதோ புது பிராண்ட் பெட்ரோல்னு நினைச்சு விட்டுறாதீங்க. இது உங்க பைக்கோட இன்ஜினையும் மைலேஜையும் பெரிய அளவுல பாதிக்க போகுது. ஏப்ரல் 1, 2026 முதல் இந்தியா முழுக்க இந்த E20 பெட்ரோல் தான் அதிகமா கிடைக்க போகுது. அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பழைய பைக் எல்லாம் என்ன ஆகும்? இன்ஜின் வீணாகிடுமா? மைலேஜ் குறையுமா? வாங்க இதோட முழு கதையையும் சிம்பிளா பார்ப்போம். வாட் இஸ் E20 பெட்ரோல்? E20னா வேற ஒண்ணும் இல்ல, 80% பெட்ரோல் கூட 20% எத்தனால் கலந்ததுதான் இந்த E20 பெட்ரோல். முன்னாடி இது 10% தான் இருந்தது. இப்போ அதை 20% கவர்மெண்ட் அதிகப்படுத்திட்டாங்க. ஏன் இதை பண்றாங்க? வெளிநாடுகளில் இருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்யறதை குறைக்க, கரும்பு கழிவுகளில் இருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். முக்கியமா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க, பொல்யூஷன் குறையும். அப்பழைய பைக் இன்ஜின் மற்றும் துருப்பிடித்த ரப்பர் டியூப்களை காட்டவும். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் வண்டி பழைய வண்டி, நான் இதை போடலாமா? உண்மை என்னன்னா, 2023க்கு முன்னாடி வந்த பெரும்பாலான பைக்குகள் E10 பெட்ரோலுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க E20 போட்டா என்ன ஆகும் தெரியுமா? காரோஷன் த்ரு எத்தனால் ஒரு ஆல்கஹால் வகை. இது மெட்டல் பாகங்களை சீக்கிரம் துருப்பிடிக்க வைக்கும். ரப்பர் டேமேஜ், இன்ஜினில் இருக்கிற ரப்பர் குழாய்கள் மற்றும் சீல்ஸ் காலப்போக்கில் இது அரிச்சிடும். ஸ்டார்டிங் டிராபிள், வண்டியை ஒரு வாரம் எடுக்காம வச்சிருந்தா எத்தனால் காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்து டேங்க் அடியில தண்ணியா தங்கிடும். இதனால வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுல பிரச்சனை வரும். மைலேஜ் மீட்டர் குறைவது போன்ற எஃபெக்ட். மைலேஜ் குறையுமா? கண்டிப்பா குறையும். அரசாங்க அறிக்கையின்படியே E20 பெட்ரோல் பயன்படுத்தும் போது மைலேஜ் சுமார் 3% முதல் 6% வரை குறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனால் பெட்ரோலை விட குறைவான எனர்ஜி கொண்டது. அதனால அதே பவரை கொடுக்க இன்ஜின் அதிகமா பெட்ரோலை குடிக்கும். அப்போ எந்த வண்டிக்கு பிரச்சனை இல்லை? 2023 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வந்த PS 6 ஃபேஸ் 2 OPT2 பைக்குகள் எல்லாமே E20க்கு ஏத்த மாதிரி தான் இன்ஜின் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணமா புது ஹோண்டா ஆக்டிவா, ஹீரோ ஸ்பெலண்டர், DBS, அபாஹே, ராயல் என்ஃபீல்ட்ல வர்ற லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாத்துலயும் டேங்க் மேல E20 ஸ்டிக்கர் இருக்கும். நீங்க பயப்படாம போடலாம். பழைய வண்டி வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் பிரீமியம் பெட்ரோல், பவர் / ஸ்பீடு போட முயற்சி பண்ணுங்க. அதுல எத்தனால் அளவு கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பேங்க்ல கேட்டுக்கிறோங்க. பெட்ரோல் டேங்க்ல தண்ணி சேராம பாத்துக்கிறோங்க. அடிக்கடி வண்டியை சர்வீஸ் பண்ணுங்க. முக்கியமா ஃபியூல் லைன், ரப்பர் பார்ட்ஸ் செக் பண்ணுங்க. மொத்தத்துல E20 மாற்றம் தவிர்க்க முடியாது. சுற்றுச்சூழல் ரீதியா இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா வண்டி மெயின்டெனன்ஸ்ல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க பைக் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வண்டி என்ன மாடல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது E20க்கு செட் ஆகுமான்னு நான் சொல்றேன்.